மதுரை காமராஜர் சாலை பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற வேட்பாளர் ராமசீனிவாசனுக்கு ஆதரவு கேட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அதிலே மத்திய அரசினுடைய பங்களிப்பு உண்டு என்ற அவர், பிரதமர் தலைமையில் நல்லரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வரும் தேர்தலை தொடர்ந்து 3வது முறையாக அமையும் ஆட்சியில் நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு வல்லரசாக மாறும் என்றார். தமிழ் வளர்த்த மதுரை என்றால் நாம் நினைவுக்கு வருவது பாரத பிரதமர் நரேந்திர மோடிதான் என்று கூறிய வாசன், இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட திருக்குறளை பரப்பக்கூடிய தமிழராக பாரத பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். உதயநிதி செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனையை கொச்சைப்படுத்துகிறார். எய்ம்ஸ் தமிழக மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என ஜி.கே. வாசன் கூறினார். தமிழ் வளர்த்த மதுரை என்றால் நம் நினைவுக்கு வருவதெல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். தமிழ் 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 என்று தமிழுக்காக அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், தமிழ் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற பற்று, தமிழ் கலாச்சாரத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு, தமிழ் மொழிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், திருக்குறளை பற்றி அவர்கள் பேசாத மேடையே கிடையாது. இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் திருக்குறளை பரப்பக்கூடிய தமிழராகவே நம்முடைய பிரதமர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி எதிர்கட்சிகள், குறிப்பாக ஆளுகின்ற கட்சியினுடைய ஒரு அமைச்சர் ஒரு செங்கல்லை காட்டி கொச்சைப்படுத்துகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை தென்னிந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே மதுரைக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அது வரலாற்று வரப்பிரசாதம் தமிழக மக்களுக்கு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. தென்னக மக்களுக்கு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு காலக்கெடுவுக்குள் இங்கே வரும், அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்படித்தான் ஒவ்வொரு திட்டங்களையும், மத்திய அரசு திட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் காலதாமதமின்றி முறையே சரியே ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது.